அன்னைக்கு மட்டும் நீங்கள் கரெக்டான டைமுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலன்னா இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஏஜென்சியை எடுத்துருக்க முடியாது. என்ன மச்சான் இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என்ன மூணாவது மனுஷனா? இதெல்லாம் என் கடமை மச்சான். அதான் தம்பி, நாளைக்கு வரலான்னு இருந்தோம். நீங்க தான் பொண்ணு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க. ஆமாம்மா. நாங்க மறுபடியும் ஒரு நல்ல நாளா பார்த்து தான் அங்க வரணும். இங்க பார், கையலுக்கு மாப்பிளை பிடிச்சிருந்து மாப்பிளை கையில பிடிச்சிருந்தா இந்த சம்பவத்தை பேசி முடியும். உள்ள ஏதோ பூஜை நடக்குதா, சாமி யாரும் பார்க்க முடியாதுன்னுட்டாங்க. நாங்க எதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படி உட்காருங்க. ஏமா இந்த போலீஸ் சாமியார் நம்பி வந்திருக்கீங்களே, டெய்லி சாமியார்களை பத்தி டிவி நியூஸ் பேப்பர்ல பாக்குறீங்களே, அப்படி இருந்து வந்திருக்கீங்களே, போமா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயா சாமி, இனிமே இந்த பௌர்ணமி பூசை அமாவாசை பூசைன்னு என்ன வரவழைச்ச கொன்னுடுவேன். சாரி சார், சாரி சார். ஒண்ணுமே பண்ணலையடா. 1000 கனவுகளோட காத்திருந்தேன். அவ கைப்படாத ரோசாவே போயிட்டாளடா. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேடா சண்டாளா. சார் சாரி சார், சாரி சார். மன்னிச்சிருங்க சார். நான் இங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சு என் பேர் வரக்கூடாது. வந்துச்சு நீ போயிருவ. ஓடிப்போ போ. ஏய் திருட்டு கழுத, போய் சொல்லிட்டு எங்கடி போயிட்டு வர? சொல்லடி, போய் சொல்லிட்டு எங்க போயிட்டு வர? அக்கா நீ தள்ளி இளவரசி விடுங்க. சொல்லடி, எங்கடி போயிட்டு வர? அக்கா விடுங்கக்கா. ஏய் நீ பேசாம இரு இளவரசி. என்னடி நடிச்சிட்டு போ மனசுல? கேட்டுட்டே இருக்க, சொல்ல மாட்டே? அக்கா அவ கோயிலுக்கு தான் போயிருந்திருக்கா. அப்புறம் எதுக்கு பூஜா கல்யாணம்னு போய் சொல்லிட்டு போணும்? ஏய் ஏடி போய் சொல்லிட்டு போன? விடுங்க, நான் வர வழியில அவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். விடுங்க, உள்ள போ. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம போய். அவ எங்கேயும் போலக்கா. நம்ம அவளை கல்யாணத்தை கட்டாயப்படுத்துறோம்னு சொல்லி கோயில் ஏதோ பூஜைன்னு சொல்லி போய் உட்காந்துட்டா. நல்ல வேலை பூஜை வந்ததுனால நானும் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். நாம இவளை கட்டாயப்படுத்துறோமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இவளை வீட்டுல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறா? சரி விடுங்க, நான் வர வழியில எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். இனிமே அவ அப்படி பண்ண மாட்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ வெளியில போனா எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இல்லைங்க, கையில காணோன்ற டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியல. அதான் பூஜா சொன்னது அப்படியே கிளம்பி போயிட்டேன். சாரிங்க. ஓ சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம் தெரியுமா? ஏய் என்னடா ஏடா செத்தாங்க? ஒரு மனுஷன் நிம்மதியா ரிலாக்ஸ் பண்ண முடியல. நீங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு? இவருக்கு ரிலாக்சேஷன் தேவையா? இவன் ஒரு மனுஷன். பிடிச்சு அசிங்கலா படுது. டேய் சுப்ரமணி, சத்தியமா குடிக்கவே இல்லடா. ஏடா இப்படி? எங்க கையில பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திங்கக்கிழமை வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. ஏன் திடீர்னு சந்தேகம்? இல்ல சந்தேகம்லாம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாங்க நல்லது. ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி இப்படிதான் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட்டே இருப்பா. என்ன அவ குணம் அப்படி. அதனால தான் சொல்றேன், அவ கல்யாணத்தை முடிச்சிட்டா அப்படி எல்லாம் சரியாயிடும். உண்மையை சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? சச்சே, பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவளை எங்க இருந்து கூட்டு வர?
கோவில்ல இருந்துதாங்க. இல்ல பொய் சொல்லாத. இல்லைங்க, நிஜமா கோயில்ல இருந்து தான் கூட்டிட்டு வரேன். இத பாரு, என்கிட்ட எதையும் மறைக்கல இல்ல. இல்லைங்க. ஏண்டி கடைசி நேரத்துல வந்து பௌர்ணமி பூஜை நடக்க விடாம தடுத்து மாமா எனக்கு கிடைக்கிறத கெடுத்ததும் இல்லாம இப்போ என்ன தலைமுழுகனா போதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் ஆசையிலையா மண்ணள்ளி போடலாம் நினைக்கிற? உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு உன்னை அழிக்கிறேன்டி. இளவரசியா இல்ல இந்த கயல்விழியான்னு நான் பாக்குறேன்டி. மல்லிகா, லீலாத சத்தம் போடா, ஓடி வா. என்னாச்சு லீலா சத்தம் போடா, சீக்கிரம் வா. வா போய் பாக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சு லீலா? ஐயோ லீலா. லீலா. என்னாச்சுமா? யாருக்கு என்னாச்சு? லீலாவுக்கு இடுப்பலி வந்துச்சு இருக்கு. என்னம்மா? லீலா. லீலா தூக்கு தூக்கு. சீக்கிரம் வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க. கட்டியா கட்டியா சீக்கிரம் கட்டியா. பாத்து ஜாக்கிரதை. சரியா மெதுவா மெதுவா ஜாக்கிரதை. படுக்க வைங்க படுக்க வைங்க. கால் நீட்டு கால் நீட்டு. என்னம்மா? லீலாவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கனே. ஏய், என்ன விளையாட்டு? ஒரு இடமா போய் உட்காரு. இந்தாங்கம்மா. காஃபி எடுத்து. சரிங்க தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு மத்த விஷயங்களா பேசிடலாம். ஜானகி சரிங்கம்மா. கையில கூட்டு வா. ஷம்லி, போடா ராஜா. உள்ள கொண்டு போய் வச்சிடு. இளவரசி, முடிஞ்சுதா? மாப்பிள்ளையும் அவங்க அம்மா வந்திருக்காங்க. காஃபி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். போலாமா? இதோ. இதான் கல்யாணம் பொண்ணா? ஆமாம்மா. ஏன்? ஏன் தம்பி, எங்க குடும்பம் ஏமாளி குடும்பம்னு புரோக்கர் சொன்னானா? எவ்வளவு தைரியம் இருந்தா கெட்டு போன பொண்ண என் பையன் தலையில கட்டி வைக்க பாத்திருப்பீங்க.
பாருங்கம்மா, வார்த்தையை அளந்து பேசுங்க. பொண்ணை பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு தப்பா பேசுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. யாரையா தப்பா பேசுனாங்க? எனக்கு உங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன முன்விரோதமா? நான் எதுக்கு தப்பா பேசணும்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணோட யோகிதைய மங்களநாத குருக்கள் வீட்டுல நானும் என் பையனும் பார்த்தோம். என்னம்மா சொல்றீங்க? நாங்க மட்டும் பார்க்கலையா, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதோ நிக்குது பாரு இந்த பொண்ணு. இதுதான் உங்க வீட்டு கல்யாண பொண்ண கூட்டிட்டு வந்துச்சு. உண்டா இல்லையான்னு கேளியா? என்ன சொல்றாங்க இவங்க? அம்மா, அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்கம்மா. அன்னைக்கு எங்க பொண்ணு சாமியார் பார்க்க வந்தது உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அங்க எந்த தப்பான விஷயமும் நடக்கல. நல்லா இருக்குமா கதை? பனைமரத்துக்கு கீழே நின்னு குடிச்சதுனவோ உண்மைதான். ஆனா கள்ள குடிக்கல, பாலதான் குடிச்சேன்னா இந்த ஊர் உலகம் நம்புமா? அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அந்த சாமியாரை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம இதோ உங்களை மாதிரிதான் அவளும் அந்த சாமியாரை பார்க்க போயிருந்திருக்கா, அவ்வளவுதான். ஆனா அங்க தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. சரிடியம்மா, நீ சொல்ற மாதிரி எந்த தப்பு நடக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா என் மனசுல சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சுல்ல, அந்த சந்தேகத்தோட உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனோட வாழ்க்கையும் போயிடும், உங்க பொண்ணோட நிம்மதியும் கெட்டு போயிடும். அட போமா, வாயில ஏதாவது வந்துட போகுது. தம்பி, உன் வீட்டு பொண்ணுக்கு வேற எங்கேயாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வை. நாங்க கிளம்புறோம். போடா. அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? எது நடந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு தான் செய்வியா எல்லாமே? இல்லைங்க, அது வந்து பார்த்த இல்ல எப்படி கேவலமா பேசிட்டு போறாங்கன்னு. நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கீங்கம்மா ரெண்டு பேரும். இளவரசி, என்ன இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏய், அன்னைக்கே நான் உன்கிட்ட கேட்டேன்ல, என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட எதையும் மறைக்கலன்னு சொன்னேல. இப்பயாவது சொல்லி தொலை என்ன நடந்துச்சுன்னு. சொல்லுகிறல, சொல்லு. அன்னைக்கு பாவி பாவி, ஏன் இப்படி? என்னது வயசு பொண்ணை இப்படி கை நீட்டி அடிக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. இவ பண்ண காரியத்துக்கு இவள கொன்னா கூட யாத்திரை தெரியாது. ஏய் ஏய், நீ என்ன பிச்சைக்காரியாடி? எதுக்கு அடுத்தவங்க சாப்பிட்ட எச்சலைக்கு அலையுற? நீ இருங்க. ஏய், உள்ள போ. போறா பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஏதாவது பேசுறாளா அவ? தெரியாம பண்ணிட்டா. இல்ல சுப்பிரமணி, தெரியாமலாம் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. இதுக்கு மேல ஒண்ணு பேசாம இருந்தோன்னு வச்சுக்கயே, வேற ஏதாவது அசிங்கத்தை இழுத்துட்டு வந்து நிப்பா. இங்க பார், நீ நாளைக்கே போய், இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இன்னைக்கே புரோக்கரை பார்த்து ஏதாவது ஒரு மாப்பிளை பார்த்து உடனே கூட்டிட்டு வா. அவன் படிச்சதுனாலும் படிக்கலனாலும் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலனாலும் சரி, முதல்ல இவள கை கழுவணும். இல்ல நம்ம குடும்பம் மொத்தத்தையும் சந்தி சிரிக்க வச்சிடுவா. நீ உடனே போய் மாப்பிளை பாரு. பார், அப்படி இல்ல அவசரப்பட்டு முடிவு எடுக்க முடியாது. இது கல்யாண விஷயம். நிறுத்தி நிதானமா பொறுமையா தான் முடிவு எடுக்க. என்ன அவசரப்படாதன்னு பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அவ என்ன செஞ்சான்னு. இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இங்க பாரு சுப்பிரமணி, நீ எவ்வளவு சீக்கிரமா மாப்பிளை பாக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு நல்லது, அவளுக்கும் நல்லது. எல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்லு. நானே அவளுக்கு சோத்தல விஷத்தை வச்சு கொண்டுறேன். அப்படிலாம் பேசாதீங்க. நீ வேற எப்படி பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? எனக்கு என்ன அப்பா ஆத்தால இருக்கறாங்க சொல்லி அழறதுக்கு. எல்லாம் நானே பட வேண்டி இருக்கு.
இவ இருக்காளே என்னையும் சாவடிப்பா, இந்த குடும்பத்தையும் சாவடிப்பா. எங்க கட்டு போறா? சகரிக 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 ரீசனி சகரிக 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 மமதா பாமகா பதனி 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 தபா. வாங்க சார். வணக்கம் சார். லீலாங்க இப்போதான் சார் பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. குழந்தை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியது தானே? திடீர்னு இடுப்பு வலி வந்துடுச்சு சார். வேற வழியே இல்லாம இங்கேயே பிரசவம் பார்க்க வேண்டியதா போச்சு சார். அம்மாவும் குழந்தையும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காங்க. லீலா மட்டும் மயக்கத்தில் இருக்கா சார். சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். கூட்டு வாங்க. சரிங்க சார். அம்மா, குழந்தையும் லீலாவையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிங்கண்ணே. அக்கா குழந்தை நீங்க தூக்கிக்கோங்க. சரிம்மா. லீலா சீக்கிரம் ஒரு கை பிடி. கையை பிடிச்சு வாங்க வாங்க. சந்தோஷமா? இதுதானே நீ எதிர்பார்த்த? எப்படியாவது நசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சியா? அப்படி நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு இப்படி கெட்டு போனவன பட்டம் சுமத்துறதுக்கு பதிலா என் கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருக்கலாம்ல. கையில் ஏன் கையில் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இப்படி ஆகும் தெரியாது கையில். தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? இந்த தெருவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது, இந்த ஊருக்கே தெரியணும்னு தண்டனை போட்டிருப்பியா? நீ போட்டாலும் போட்டிருப்ப. உன்னை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிறது தானே உன் திட்டமே. போதும் கையில், சும்மா உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. அந்த சாமியார் கிட்ட மாட்டி உன் வாழ்க்கை சீரழிஞ்சிட கூடாதுன்றதுனால தான் உன்னை வந்து காப்பாத்துனேன். காப்பாத்துனியா? கெடுத்தனு சொல்லு. இந்த வீட்ல ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்றீங்கன்னு மனமேதிக்காக அந்த சாமியாரை தேடி போனேன். நீ என்னடானா அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னையும் கேவலப்படுத்தி அந்த சாமியாரையும் அசிங்கப்படுத்திருக்க. கையில் நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமியார் நல்லவ கிடையாது. அவன் ஒரு அயோக்கிய, ஃப்ராட், பொம்பளை பொறுக்கி. சீ வாய மூடு. யார பத்தி என்ன பேசுற? அவர் என்ன சாதாரண மனுஷன் நினைச்சியா? எல்லாத்தையும் கடந்து முக்தி நிலை அடைஞ்சவரு. அவரை போய் தப்பா சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி அவர் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் மனசுலதான் வக்கரமோ குரூரமோ நிரம்பி வழியுது. அதனாலதான் நீ பாக்குற எல்லாருமே தப்பானவங்கள உன் கண்ணுக்கு தெரியறாங்க. நீ கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு இந்த உலகமே கருப்பா தெரியுதுன்னு சொன்னா அதை என்ன நம்ப சொல்றியா? கையில் முட்டாள் மாதிரி பேசாத கையில். நான் மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு வரலனா அந்த சாமியார் இந்நேரம் உன் வாழ்க்கை அழிச்சுட்டு இங்க வந்து நின்று இருப்ப. சரியான நேரத்துக்கா? நீ திட்டம் போட்ட நேரத்துக்குன்னு சொல்லு. நான் பூஜை கல்யாணத்துக்கு விழுப்புரம் போறேன்னு சொன்னப்ப நீ எப்படியாவது தடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி என்ன வழி அனுப்பி வச்சுட்ட. ஏன்னா நான் அந்த சாமியாரை தான் பார்க்க போறேன்னு நீ முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. கரெக்டா அந்த நேரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அனுப்புனேன். என்ன பழி வாங்கணும்னு நினைச்ச, பழி வாங்கிட்ட. கையில், நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். அது மட்டும் இல்ல, அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க பாக்குற மாதிரி உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். பண்றதெல்லாம் நல்ல திட்டம் போட்டு பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறியா? இதுவே உன் சொந்த தங்கச்சி லீலாவுக்கோ இல்ல உங்க அப்பாவோட இன்னொரு சம்சாரத்துக்கு பிறந்த ஒண்ணு வீட்டு தங்கச்சி ஜெயந்திக்கும் நடந்திருந்தா இப்படிதான் அசிங்கப்படுத்திருப்பியா? இவளே ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாதை கழுத. இவ அக்காவும் பிள்ளையும் நம்ம காலில் தானே விழுந்து கிடக்குறாங்க. இவளை எது செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிறதுனால தானே நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்தின. கையில், ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு நீ வேற, லீலா வேற, ஜெயந்தி வேற இல்ல.
3 பேருமே நான் என் சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். இதெல்லாம் உன் நல்லதுக்கு நினைச்சுதான் செஞ்சேன். ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கைகள். நடிக்காத, என்கிட்ட நீ நடிக்காத. உண்மையிலேயே நீ என்ன உன்னோட சொந்த தங்கச்சியா நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த சாமியார் கெட்டவனாவே இருக்கட்டும், அவன் எனக்கு எடுக்க முயற்சி பண்ணதாவே இருக்கட்டும், ஏன் கெடுத்து இருக்கட்டும், உன் சொந்த தங்கச்சியா நினைக்கலனாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிட கூடாதுன்னு என்ன யாருக்கும் தெரியாம தானே நீ அங்கேருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு கதவை உடைக்கிறேன் காப்பாத்துறேன்னு என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. இப்ப நான் கேட்டே போகாம கேட்ட பேரை சுமந்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் கெட்டு போகாதவன் நல்ல பொண்ணுதானே என்ன மைக் செட் கட்டிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்றியா? இல்ல நான் கெட்டு போகல நல்ல பொண்ணுதானே கழுத்துல போட மாட்டிட்டு அலைய சொல்றியா? சொல்லு. எந்த ஒரு பொண்ணுமே இன்னொரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி தர மாட்டா. அப்படி தேடி தந்திருக்கனா நீ முதல்ல ஒரு பொண்ணே இல்ல. சீ, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிடாத. அதுக்கு பதில் எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து கொன்னுடு. கொன்னுடுறியா? கொன்னுடுறியா பேசாம? பாத்தீங்களா சார், எப்படி எல்லாம் வாழ வேண்டியவங்க இப்படி பரிதாபமான நிலைமையில இருக்காங்கன்னு பாத்தீங்களா? லீலா படுற கஷ்டத்தை அந்த கிருஷ்ண பக்கத்துல இருந்து பாத்துருக்கணும். அப்பதான் தெரியும் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய துரோகம்னு. சரி விடுங்க, நடந்ததே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் லீலா டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளேயாவது நம்ம கிருஷ்ணாவை தேடி கண்டுபிடிச்சாக்கணும். இருங்க சார், எங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு பாக்குறேன். ஹலோ, நான் ரேகா பேசுறேன். ரேகா, எங்கம்மா இருக்க? ஏமா இப்படி எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துற? வீட்டுக்கு வந்துருமா? நான் வர்றது இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னம்மா? உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா. அத்தை, உங்க பேத்தி அப்படியே அச்சு அசலா உங்களை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கா. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே காது, அப்படியே உங்களை மாதிரியே இருக்காத்த. நீங்க மட்டும் அவளை நேர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ உங்க பையனுக்கு பிறக்கலன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆமாத்த, சொல்லவே மாட்டீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அவர் வீட்டுக்கு வந்தாரா? அத்தை, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தாரா? இல்ல, கடைசியா நம்ம கூட சண்டை போட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வரல. நம்ம கூட இல்ல, உங்க கூட. உங்க கூட தானே சண்டை போட்டு போனாரு. சரி, அவர் வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. மறக்காம ஃபோன் பண்ண சொல்லுங்க. வச்சிடுறேன். சண்டை போட்டு போனதுல இருந்து அவர் வீட்டுக்கே வரலையா? எப்படி கிருஷ்ணாவை கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. கவலைப்படாதீங்க, உலகம் ரொம்ப சின்னது. நாம் எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து தான் திருப்பி ஆரம்பிச்சாக்கணும்னு ஒரு பொன்மொழியே இருக்கு. நீங்கள் வேணா பாருங்களேன், கிருஷ்ணாவே லீலாவை தேடி வரதான் போகிறாரு. ரோஷனை பற்றி இவ்வளோ நாள் சரியாக புரிஞ்சிக்காம போயிட்டேனேன்னு வருத்தமாக இருக்கு ஃபீலோ. நம்ம கம்பெனிலே வேலை பாருங்கன்னு சொல்லியும் நிம்மியை தன்னோட சொந்த சம்பாதித்தலை வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறப்பல.
அதுக்காகவாது நம்ம பாராட்டியே ஆகணும். நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நிம்மிக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை அவர் சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நமக்கு போதும். ஆனா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ கம்பெனில வேலை பார்க்குற விஷயத்துல ரோஷன் சொல்றது தான் சரின்னு படுது. அவர் சொன்ன மாதிரி நாளை கம்பெனில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது தேவையில்லாத மனக்கசப்பும் வரதானே செய்யும். அவர் சொன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் எப்பவுமே தூரமா இருந்தாதான் அழகு. அவங்க தனி கொடுத்தனம் போயிடுறது தான் எல்லாருக்குமே நல்லது. இல்லை ஃபிலோ, நீ நினைக்கிற மாதிரி எந்த மனக்கசப்பும் வராது. அது மட்டும் இல்லாமல் ரோஷன் பார்க்க வேண்டிய வேலையை வேற யாரோ ஒருத்தர் வச்சு பார்த்து தானே ஆகணும். அதுக்கு ரோஷனே பார்க்குறது பெட்டர் இல்லையா? இப்போ வேற யாரோ ஒருத்தர்னா நம்பிக்கையாக வேலை பார்ப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதுவே ரோஷனாக இருந்தால் நம்ம கம்பெனி நம்ம வருமானம்னு அக்கறையாக வேலை பார்ப்பார்ல. அது மட்டும் இல்லாமல் நிம்மிக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா? 1000 தான் அவன் மேலே கோபதாபம் இருந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் நாம தானே அவளை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும். என்ன சொல்ற? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே பண்ணுங்க. ஏன் இப்படி வேண்டாம் இருப்பா பேசிட்டு இருக்க? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்க முடிவு தான் என்னோட முடிவு. சரி, அப்படின்னா நீ தான் நிம்மிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். நானா? ஹே, ஏன் இப்படி பதற? நான் உன்னை நிம்மிக்கிட்ட பேச தானே சொன்னேன், கொலையா பண்ண சொன்னேன். இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ ஒரு அர்த்தத்திலையும் சொல்ல வேண்டாம். நீ தான் நிம்மிகிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். சம்மதிக்க வைக்கிற. மாமா, என்னம்மா? நீங்க பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்லு கயல். ஏமா பலர? என்ன விஷயம் சொல்லுமா? பின்ன என்ன மாமா, இப்பதான் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. என்ன எதுன்னு கூட விசாரிக்காம நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. அதுக்குள்ள இன்னொரு மாப்பிள்ளையா? உன்னோட நல்லதுக்காக தான் சுப்பிரமணி இளவரசி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறத சொல்றாங்க. உங்க அக்காவும் அவங்க பேச்சு கேட்டு ஆடுறா. இங்க பாருமா, நீ தான் இந்த வீட்டோட சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன சொன்னீங்க? ஏன் நல்லதுக்காக பண்றாங்களா? இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் மாமா, இந்த வீட்லயே எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் மாமா. ஆமா மாமா, நீங்க மட்டும்தான். மத்தவங்க எல்லாரும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்ன உங்க சொந்த தங்கச்சி மாதிரி பாக்குறீங்க. நான் சுப்பிரமணி மாமா மேல ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா எப்ப இளவரசி அவர் வாழ்க்கையில வந்துட்டாலோ அப்பவே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். ஆனா இளவரசி பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் என்ன பழி வாங்கிட்டு இருக்கா. நான் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன் மாமா, என்னதான் இளவரசியோ சுப்பிரமணி மாமாவும் எனக்கு மாப்பிள்ள பார்த்தாலும் நீங்க எனக்கு பாக்குற மாப்பிள்ள மாதிரி வருமா? ஏன்னா அவங்க என்ன தலை முழுகணும்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க. நீங்க எந்த மாப்பிள்ளை வேணாலும் சொல்லுங்க மாமா, நான் கேள்வியை கேட்காம கழுத்தை நீட்டுறேன். ஆனா அவங்க காட்டுற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டவே மாட்டேன்.
எனக்கு அவங்க மேல நம்பிக்கையே இல்ல. என்ன மாமா, நான் இவ்வளவு தூரம் அழுதுகிட்டே சொல்றேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் என் மேல அக்கறை இல்லையா? சே அப்படிலாம் இல்லை கையால். நான் வேணா இன்னைக்கு ராத்திரி சுப்பிரமணியிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் நார்மலாக பேசினா சரிப்பட்டு வராது, வேற விதமாக தான் பேசணும். அது வரைக்கும் நீயா அவசரப்பட்டு அவன்கிட்ட எதுவும் பேசிடாத. உங்க பேச்சு நான் என்னைக்கு மாமா தட்டி இருக்கேன்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன். சரி, அழாத, கண்ணத்தோட. சரி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. இது போதும், இனி வெடிக்கும் பாரு இந்த குடும்பத்துக்குள்ள. சுப்பிரமணி, அண்ணி, போன விஷயம் என்னாச்சு? புரோக்கர் என்ன சொன்னாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட புரோக்கர் பேசிட்டாரா? நம்ம சௌகரியத்தை பொறுத்து ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? மாப்பிள்ளை சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸா சொல்ல சொன்னாங்களா? சுப்பிரமணி, கையலுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடா. எது செஞ்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவசரப்படாம வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா செய்யலாம் நான் சொல்றேன். என்ன என்ன இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ளையே நல்ல மாப்பிள்ளை தானே? இல்லடா, நான் அதுக்கு சொல்லல. நாம அவசரப்படுறோமோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் சொல்றேன். ஏங்க, வீட்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த திருட்டு கழுதி அவ இஷ்டத்துக்கு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதா நிப்பா. சுப்பிரமணி, நீ ஆக வேண்டியதை பாரு. ஏய் எடே எடே, இந்த வீட்டுல நான் சொல்றதை என்ன கேட்டிருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுவீங்க, செய்யுங்க, எனக்கு என்ன. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவ எதுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவளுக்கு இளவரசி வாழ்க்கையில பங்கு வேணுமா? ஏய், ஏதோ அறியாத வயசுல ஆசைப்பட்டுட்டா, அதுக்காக இன்னும் அப்படியே இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, அவளை பத்தி முழுசா தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இனி வரைக்கும் நான் என்ன நல்லது சொன்னாலும் நீ காது கொடுத்து கேட்டிருக்கியா? நான் என்ன சொன்னாலும் குத்த கண்டுபிடிக்கணும். நான் வாயில வந்து எதுவும் சொல்ல நல்ல விஷயத்தை பத்தி சொன்னா யோசிக்கலாம். நீங்க என்னைக்காவது நல்ல விஷயத்த சொன்னாதானே? இங்க பாரு சுப்பிரமணி, இவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ ஆக வேண்டியதை பாரு. தேடி பிடிச்சு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற நிலைமையில நம்ம இல்ல. கிடைக்கிற மாப்பிள்ளைய ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கும். நிறுத்துக்கா. என்ன சொன்ன? கூட பிறந்த அக்கா மாதிரிய பேசுற நீ? கிடைச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன கெட்ட போய் வந்திருக்கேன்? மாமா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கல்யாண மேடையில எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கும். என்ன மாமா பேசாம இருக்கீங்க? என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இந்த வீட்டுல யார் என்ன மதிக்கிறாங்க சொல்லு. என்ன திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை மதிக்காமலா கூப்பிட்டு கல்யாண விஷயத்த பேசிட்டு இருக்கோம்? அவதான் ஏதோ தெரியாம பேசுறான்னு அவளுக்கு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சுப்பிரமணி, நீ எதுக்கு அவர்கிட்ட தேவையில்லாம கத்திட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, இல்ல அவளுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சூப்பர் 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 சூப்பர்.
அப்புறம் என்ன, குடும்ப தலைவே முடிவு எடுத்துட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுங்க. எதுக்குடா சுப்பிரமணி மூத்த பையன் நான் இங்க இருக்கணும்? பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுங்க. நான் கிளம்புறேன். சொன்னதுதான். நான் காஞ்சிபுரம் போறேன். அண்ணே என்னன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் காஞ்சிபுரம் போறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க மேல போய் படுங்க போங்க. அதே பரா இருக்க முடியும்? என் பேச்சு இங்க மரியாதை இருக்கா? நான் பரா இருக்க முடியும்? போதண்டா சாமி, இதனாலதான் இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயோ போய் கிடந்தேன். உன் முண்டாட்டி சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக நான் வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா. போதண்டா சாமி, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச சொல்லி அனுப்பு. வந்து அச்சதை போட்டு போறேன், அது கூட கையலுக்காக. ஓகே அண்ணே, வாடா. நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணு. இதுக்குதான் சொன்னேன் இவரை கூப்பிட வேணான்னு. இப்ப பாரு, தேவையில்லாத பிரச்சனை. நம்ம எல்லாரும் நிம்மதியை கெடுத்துட்டு போறாரு. நீ போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள 4 நாள்ல வந்து பாக்குற மாதிரி சொல்லிடு. பாத்துக்கலாம். இல்ல நீ அண்ணனுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நடக்க வேண்டியதை பாரு. உண்மையில எனக்கு கோபம் இல்லை. நீ கையில காப்பாத்துனது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் உன்னை திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? ஏன் செல்லின வர வச்ச? சுழிய இங்க இல்ல, தைரியமா பேசு. நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றேன்னு உன் புருஷனை வர வச்சுட்டிய? ஏய், உன்னை தண்டி கேக்குறேன், எதுக்கு வர வச்ச? நான் அவர் வர சொல்லல, அவருக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, வந்துட்டாரு. இத நான் நம்பணுமா? என்ன நம்ப சொல்றியான்ற? உன் புருஷன் வந்துட்டா மட்டும் உன்னை நான் விட்டுருவேனா? நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன உன்னை 100-150 வருஷம் என் கூட பர்மனண்டா குடும்பம் நடத்த சொல்றேன்? ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் ராத்திரியோ இல்ல பகலோ, எனக்கு அது போதும். ஒரே ஒரு நாள். ஒரே ஒரு நாள்ல நான் இப்படி மாறினது உங்களுக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கும். ஆனா நிம்மி தாங்க என்ன மாத்திட்டா. வாங்க மச்சான், வாங்க வாங்க. இவங்க வந்து பேசினதா நிர்மலா சொன்னா, நீங்களும் மறுபடியும் கட்டாயப்படுத்தி சொல்றீங்க. அதான் நானும் நிர்மலாவும் பேசி நம்ம கம்பெனிலேயே வேலை பார்க்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நிம்மி உங்களுக்கு ஒரே தங்கச்சி, அவளை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை நான் கெடுக்க விரும்பல மச்சான். அதனால தான் நானும் நிம்மியும் உங்கள் கூடவே இந்த வீட்டிலே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை மச்சான், நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நானும் நிம்மியும் இந்த வீட்டை விட்டு போக போகிறதில்ல. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களை எங்கள் அம்மா ஏற்றுக்கோங்க.
நானும் அந்த நம்பிக்கையில் தான் மச்சான் இருக்கேன். சரி, நாளைக்கு ஈவினிங் ஏஜென்சி ஆர்டர் விஷயமா நான் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது. அப்போது நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன மச்சான், தாராளமாக வரேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சப்டீலர் விஷயமா நான் கொஞ்சம் அடிக்கடி வெளில போக வேண்டிய வேலை இருக்கும். அப்படி நான் இல்லாத போது நீங்கள் தான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கணும். சரி மச்சான். ஹலோ சார், சார் சொல்லுங்கள் சார். சரிங்க சார். ஓகே. பாத்தியா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உன் புருஷன் என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? அவன் இல்லாதப்ப எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்கணுமா? என்னடி முறைக்கிற? உன் புருஷனே இப்போ என் வலையில சிக்கிட்டான். கூடிய சீக்கிரம் நான் கேட்டது மட்டும் கிடைக்கலன்னு வையி, உன் புருஷனை விட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வச்சிருவேன். நான் நினைச்சதை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். கொலை கூட. அனாவசியமா என்னை கொலைக்காரனாக்கிடாத. நீ அடிச்ச, நான் பொழைச்சிக்கிட்டேன். ஆனா நான் அடிச்சேன், கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீங்க இங்க எப்படி கிருஷ்ணா? பாம்பேல இருந்து எப்ப வந்தீங்க? சொல்லுங்க கிருஷ்ணா, பாம்பேல இருந்து எப்ப வந்தீங்க? லீலா எப்படி இருக்கா? என்னைக்கு வந்தீங்க? மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? சரி, லீலா எப்படி இருக்கா? எங்க அவ? அன்னைக்கு பாம்பேக்கு போறோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லீலா ஃபோன் பண்ணவதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏன்? என்ன கிருஷ்ணா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது வந்து ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? லீலா எங்க கிருஷ்ணா? சொல்லுங்க. லீலா 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 இப்போ என் கூட இல்லை. லீலா லீலா உங்க கூட இல்லையா? என்ன சொல்றீங்க? லீலாக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? லீலாக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணா? உங்களதான் கிருஷ்ணா கேக்குற. லீலாக்கு என்ன ஆச்சு? இது பாருங்க, நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. லீலாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க கிருஷ்ணா, லீலாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏன் லீலாவை என்ன பண்ணீங்க? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? லீலா எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு கிருஷ்ணா, சொல்லு கிருஷ்ணா. என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் லீலாவும் மும்பை போகல.
நடந்ததே வேற. பிலு, ரோஷன், நீ சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவசரப்பட்ட எந்த தப்பான முடிவை எடுத்துறாத ப்ளீஸ். பிலு, நான் செல்லின் பேசுறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.